அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வீடியோவில் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, கோதுமை மாவு வச்சு செம்ம சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு ஹெல்த்தான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க செய்ய போகிறேன். நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருந்துச்சுங்க. இப்போ வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு அப்படியே நம்ம சேனல் மும்தாஜ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வருங்க. ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு 2 கப்பு நான் வந்து கோதுமை மாவை ஆட் பண்ணிடுறேங்க. ஒரு 1/4 ஸ்பூன் இருக்குங்க தூள் உப்பு சேர்த்துட்றேன். ஒயிட் சுகர் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. நம்ம சுகர் சேர்த்து செய்யும்போது உங்களுக்கு அந்த இனிப்போட லைட்டாக கலந்து சாப்பிடும்போது நம்ம செம சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க. மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மாவு நல்லா டைட்டாக நான் வந்து பிணைஞ்சு எடுத்துகிட்டு போகிறேங்க. இப்போ ரொம்ப உங்களுக்கு இலகலாக இல்லாத இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நம்ம மாவு பிணைஞ்சு வச்சிடலாம். அப்படியே ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். நான் வந்து மூடி வச்சிடுறேங்க. நெக்ஸ்ட்டு அதுக்குள்ளே சிக்கன் 65 நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. இதை நார்மலாக நம்ம எப்போயுமே செய்கிற மாதிரி சிக்கன் 65 மசாலா, கார்ன்ஃப்ளவர் மாவு, முட்டை 1, லெமன் 1, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே போட்டு எல்லாம் மேக்னேட் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவருக்கு மேலே வச்சுருந்து தான் இப்போ வந்து நான் பொரிச்சிட்ருக்கிறேன். பாருங்கள், அதையும் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு எல்லாத்தையும் நல்லா கருக விடாத பொரிச்சிட்டேங்க. இந்த மாதிரி நான் ரெடி பண்ணி வச்சுருந்து சிக்கன் 65 எல்லாத்தையும் நான் வந்து பொரிச்சு எடுத்துகிட்டு போகிறேன். இது ஒரு 1/4 கிலோ இருக்குங்க. அந்த அளவுக்கு தான் ஒரு 2 கப்பு கோதுமை மாவுக்கு நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு சிக்கன் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. செகண்ட் பேட்டரும் போட்டு அதே மாதிரி எல்லாத்தையும் எடுத்துடலாம். பாருங்கள், அதுக்குள்ளே நமக்கு மாவு ரெடியாக இருக்கும். நல்லா சாஃப்டாகிடுச்சு மாவு. நான் எல்லாத்தையும் பால்ஸ் போட்டு அப்படியே ரெடி பண்ணி வச்சிடுறேங்க. இந்த அளவுக்கு பால்ஸ் போட்டு நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிடலாம். ஓகேங்க, அதுக்குள்ளே சிக்கன் 65யும் நான் வந்து உதிரி உதிரி ஆக்கியிருக்க போகிறேங்க. ஸோ ஒரு ஸ்பூன் வச்சு எல்லாத்தையும் நான் வந்து உதிரி உதிரி ஆக்கிட்டேன். பாருங்கள், ஒரு பிளேஸில் மாவு தெளித்து ஒரு பால்ஸ் எடுத்து நான் வந்து நல்லா நீளமாக நான் வந்து வழட்டி எடுத்துகிட்டு போகிறேங்க. பாருங்கள், நல்லா மெல்லீஸாக வழட்டிடலாம். எல்லாத்தையும் வழட்டிட்டு நான் வந்து இப்போ ரெடி பண்ணி வச்சுருந்து சிக்கன் எடுத்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து மேலே வச்சுட்டு போகிறேங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வச்சா போதும். ஒரு உருண்டைக்கு மேலே கொஞ்சோன்னு ஒரு 2 ஸ்பூன் இருக்குங்க. ஆனியன் எடுத்து மேலே வச்சுட்ருக்கிறேன். லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம் நம்ம அந்த மாவில். பாருங்கள், இந்த அளவுக்கு பண்ணால் போதும். எல்லாத்தையும் ஆப்போசிட் சைடு எடுத்து நான் வந்து மடக்கி விட்டுற பாருங்கள். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட் இந்த சைடும் எடுத்து அப்படியே மூடி வச்சிடறாங்க. அவ்வளோதான். இதேமாதிரி எல்லா மாவும் நான் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறேன். செம்ம சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஆனியனோட அந்த வந்து சிக்கன் 65 எடுத்து சாப்பிடும்போது நம்ம வந்து ரெடி பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதேமாதிரி எல்லா மாவையும் நான் வந்து ரெடி பண்ணி எடுத்துகிட்டு ஸ்டவ்வில் ஒரு இரும்பு தோசைக்கல் வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்ததை ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம வந்து போட்டுடலாம். அதில் நல்ல ஒரு ஹெல்த்தான ரெசிபியும் கூட ஃப்ரெண்ட்ஸ். இதில் பாருங்கள், சுற்றி ஒரு ஸ்பூன் எண்ணெய் நான் வந்து சேர்த்துட்டு நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். நம்ம போட்ட உடனே திருப்பி எல்லா பக்கமும் போட்டு அப்படியே எடுத்துட வேண்டியதாங்க. நல்லா மேலே கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். உங்களுக்கு நடுவில் உங்களுக்கு கொஞ்சம் மொத்தமாக இருக்கும். அதனால் நம்ம கொஞ்சம் அழுத்தி ஏற்றி விட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துடணும். பாருங்கள், நல்லா உங்களுக்கு புரிஞ்சுவது. இந்த சைடு உங்களுக்கு சைட்லலாம் வேகாத இருக்கும். நம்ம எடுத்து வச்சு ஒரு ஸ்பூன் வச்சு அதேமாதிரி செஞ்சுட்டு போகிறேன் நான். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துடலாங்க. பசங்களுக்கு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியாக கூட நீங்கள் ஸ்கூலுக்கு கூட கொடுத்து அனுப்பலாங்க. அவ்வளோ ஒரு ஹெல்த்தாக இருக்கும் இது. பிள்ளைங்களும் நம்ம சிக்கன்லாம் வச்சுருக்கிறதுனால விரும்பி சாப்பிட்ருவாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதேமாதிரி நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி இப்போ வந்து எடுத்துகிட்டு போகிறேங்க. ஓகே, சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. சூடாக எடுத்து சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க. அந்த ஆனியனோட சிக்கன் 65 சாப்பிடும்போது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்லேயும் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதேமாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பை.